ப்ளஸ் எங்கேயோ ஒரு இடத்துல ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. இவ்வளோ நல்லவராகவும் காமிக்கலாம், கெட்டவராகவும் காமிக்கலாம். நல்லவராகவே காமிச்சிருந்தது, கடைசியில் கிளைமேக்ஸில் இல்லை இவன் தான் கெட்டவன் அப்படின்னு காமிக்கலாம். ஒரு லவ் பிரேக்கப் அப்படின்னு வந்த உடனே எல்லா பொண்ணுங்களையும் திட்டுறது, இது அப்படியே ஜென்ரலைஸ் பண்ணுறது எனக்கு வந்து ஐம் நாட் ஓகே வித் திங். இங்கே வரவங்க எல்லாருமே வந்து எல்லாம் மெதுவாக கற்றுக்குறாங்க. நான் தவிர எல்லாருமே டே ஒன்லேயே வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஆகவே முடியாது. என்னுடைய படத்துக்காக நான் யாருக்கும் 10 பைசா செலவழிச்சிடல. பட் என்னுடைய மனிதாபிமான அடிப்படையில் அவங்க படம் பார்க்க வரவங்களுக்கு பிரியாணி எனக்கு ஒவ்வொரு ஷோக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாங்கி. இங்கே இருக்க சாதாரண மனுஷன் தான் ஹீரோ. எல்லாருக்கும் இங்கே எல்லா பிரச்சனையும் இருக்குது. Mahatma Gandhi University, a center of excellence to enlighten, nurture and bring to the forefront the Mahatma in future generations. The credit-based choice-based CBCB program. Click your subject, create your own degree and make your own path. Explore the myriad study options available with the university. Information technology programs, management programs, hotel management programs, paramedical programs, other professional and traditional programs. Revolutionize studies approach towards a progressive direction. At Mahatma Gandhi University, leaders of tomorrow begin a journey that will end with a change which they will appreciate. Don't strive to hear you are best, but discover with us what you are best at. Bridging the gap between education and technology. Mahatma Gandhi University. Mahatma Gandhi University, a center of excellence to enlighten, nurture and bring to the forefront the Mahatma in future generations. The credit-based choice-based CBCB program. Click your subject, create your own degree and make your own path. Explore the myriad study options available with the university. Information technology programs, management programs, hotel management programs, paramedical programs, other professional and traditional programs. Revolutionize studies approach towards a progressive direction. At Mahatma Gandhi University, leaders of tomorrow begin a journey that will end with a change which they will appreciate. Don't strive to hear you are best, but discover with us what you are best at. Bridging the gap between education and technology. Mahatma Gandhi University.
இது உங்கள் மூன் டிவி, என்றென்றும் உங்களுக்காக. மூன் செய்திகள் இணைந்து வழங்குவோர் ஹோமியோ கேர். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சர்வதேச ஹோமியோ சிகிச்சை இப்போது தமிழகத்தில். வாழ்த்துக்கள். மூன் செய்திகளுக்காக லாவண்யா. தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களுக்கு எதிராக செயல்படும் மத்திய காங்கிரஸ் அரசை தூக்கி எறிய வேண்டும். சிதம்பரம் பிரச்சாரத்தில் ஜெயலலிதா வாக்காளர்களுக்கு வேண்டுகோள். திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியீடு. 100 தலைப்புகளில் பல்வேறு அறிவிப்புகளை திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில தலைவர் சைனுலாபுதீன் அறிவிப்பு. விரிவான செய்திகள். ஏழை எளிய மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வரும் மத்திய காங்கிரஸ் அரசை அகற்றிவிட்டு மக்கள் நல ஆட்சியை அமைய வைக்க வேண்டும் என்று சிதம்பரம் தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக சிதம்பரம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மா சந்திரகாசியை ஆதரித்து சிதம்பரத்தில் ஜெயலலிதா இன்று தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 2.5 ஆண்டுகளாக அதிமுக தமிழகத்திற்கு செய்து வரும் சாதனைகளை பட்டியலிட்டார். அதன்படி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி, திருமண உதவித்தொகை, தாலிக்கு தங்கம், விலையில்லா பொருட்களான மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி போன்றவை வழங்கப்பட்டு வருகிறது என்றும், மீனவர்களின் நலனுக்காக மீன்பிடி தடை காலங்களில் நிவாரண நிதி வழங்கப்பட்டு வருவதாகவும் பிரச்சாரத்தில் ஜெயலலிதா தெரிவித்தார். மேலும் தோல்வி பயம் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள இரட்டை இலை சின்னங்களை மறைக்க திமுக முயற்சித்து வருவதாகவும் ஜெயலலிதா குற்றம் சாட்டினார். கடந்த 10 ஆண்டுகளாக ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையின் காரணமாக விலைவாசி உயர்வை ஏற்படுத்திய மத்திய காங்கிரஸ் அரசையும் அதற்கு உறுதுணையாக இருந்து வரும் திமுகவிற்கும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் வாக்காளர்களை ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்துக்கு ஆதரவாக செயல்படும் வகையில் மத்தியில் அதிமுக அங்கம் வகிக்கும் ஆட்சியை அமைய வைக்க வேண்டும் என்று வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா வேண்டுகோள் விடுத்துள்ளார். விரக்தியடைந்த திரு கருணாநிதி தனது மகன் ஸ்டாலின் மூலம் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இரட்டை இலை போன்ற தோற்றம் அளிப்பவை இருக்கிறதோ அவற்றையெல்லாம் மறைக்க வேண்டும் என்ற ரீதியில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்திடமும் திமுக சார்பில் மனுவும் கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லது கையுறைகளை போட்டுக்கொண்டு கைகளை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று மனு கொடுப்பாரா ஸ்டாலின்? சில கட்சிகளுக்கு சைக்கிள் சின்னம் இருக்கிறது, எனவே யாரும் சைக்கிள் ஓட்டக்கூடாது என்று மனு கொடுப்பார்களா? ஒரு கட்சிக்கு மாம்பழம் சின்னம் இருக்கிறது, எனவே மாம்பழம் விற்பனையை தடை செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் மனு கொடுப்பாரா? நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட்டார். அந்த அறிக்கையில் 100 தலைப்புகளில் பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் 100 தலைப்புகளில் பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டுள்ளார். அதில் சமூக நீதி, கூட்டாட்சி, மதசார்பின்மை, ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு, சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை, கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை, தூக்கு தண்டனை ஒழிப்பு, நதிகளை தேசியமயமாக்க நடவடிக்கை, புதுவைக்கு மாநில அந்தஸ்து, கல்வி மற்றும் விவசாய கடன்கள் ரத்து, சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டிற்கு எதிர்ப்பு, பெட்ரோல் மற்றும் டீசல் விலை கொள்கையில் மாற்றம் கொண்டு வர நடவடிக்கை, நாடு முழுவதும் 10 லட்சம் மகளிர்கள் சாலை பணியாளர்களாக நியமிக்க உத்தரவாதம், அதேபோல் 10 லட்சம் இளைஞர்களை சாலை பணியாளர்களாக நியமிக்க உத்தரவாதம், தமிழகத்திற்கு தேவையான ரயில்வே திட்டங்களை கொண்டு வர நடவடிக்கை, மண்வளம் மற்றும் இயற்கை வளங்களை பேணி காக்கும் வகையில் இயற்கை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் என்பன அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளன. அந்தந்த மாநிலங்களில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் அம்மொழியை வழக்கு மொழியாகவும் பயன்பாட்டு மொழியாகவும் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மகளிர், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், நெசவாளர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், திருநங்கைகள் மற்றும்
சிறுபான்மையர் ஆகியோர்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்றும் அனைத்து சமுதாய மக்களும் பயன்பெறும் வகையிலான திட்டங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டதை போல அகில இந்திய அளவில் 10 லட்சம் மகளிரை பெண்களை மக்கள பணியாளர்களாக நியமித்தல், 10 லட்சம் இளைஞர்களை சாலை பணியாளர்களாக நியமித்தல் மற்றும் அமைப்புதார தொழிலாளர்களுக்கு வாரியங்களை உருவாக்குதல் போன்ற கோரிக்கைகள் முக்கியமாக இந்த தேர்தல் அறிக்கையிலே இடம்பெற்றுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 38 பேரின் காவலை ஊர்காவல்துறை நீதிமன்றம் மார்ச் 25ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 38 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மீனவர்களின் 6 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் 4வது முறையாக ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். தமிழக மீனவர்கள் 38 பேருக்கும் வரும் மார்ச் 25ஆம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை அமைத்தமைக்காக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில தலைவர் பி சைனுலாபிதீன் தெரிவித்துள்ளார். முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகரிக்க வலியுறுத்தி கடந்த ஜனவரி 28ஆம் தேதி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பாக சென்னை, திருச்சி உள்ளிட்ட 5 இடங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழக அரசின் சார்பில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகரிப்பது தொடர்பாக ஆய்வு செய்யுமாறு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டது. இதனையடுத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில தலைவர் ஜைனுல் ஆபிதீன் உள்ளிட்டோர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் அவசர செயற்குழு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜைனுல் ஆபிதீன், முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகரித்து தருவதற்காக தமிழக அரசு எடுத்து வரும் முயற்சிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு வாக்களிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் சிறைவாசிகள் விடுதலை தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், பல கோரிக்கைகளை முன்வைக்கும் போது அதில் ஒன்று மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் சூழ்நிலை உருவாகும் என்பதால் ஒற்றை கோரிக்கையான இடஒதுக்கீட்டை மட்டுமே தமிழக முதல்வரிடம் வலியுறுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவும் இடஒதுக்கீட்டிற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தவர்கள்தான் என்றும் இஸ்லாமிய மக்களின் போராட்டங்களின் காரணமாகவே இருவரும் தங்களின் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலுக்கு பின் பாஜகவிற்கு அதிமுக ஆதரவு கொடுக்குமா கொடுக்காதா என்பதை முன்கூட்டியே சொல்ல முடியாது என்றும், மதச்சார்பின்மையை பேசிக்கொண்டு பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியை தனது நண்பர் என்று கூறியதன் மூலம் தேர்தலுக்கு பின்னர் மோடியை கருணாநிதி ஆதரிப்பார் என்பது வெட்ட வெளிச்சமாகி உள்ளதாகவும் ஜைனுல் ஆபிதீன் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கோரிக்கை தங்களுக்கு கிடைத்த இடஒதுக்கீட்டை உயர்த்தி தர வேண்டும் என்பது. இதற்காக பலகட்ட போராட்டங்களை முஸ்லிம் சமுதாயம் நடத்தி இருக்கிறது. இந்த கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்தி தந்தால் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக நாங்கள் வாக்களிப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டை லட்சக்கணக்கான மக்களை திரட்டி அந்த மக்களிடத்தில் உறுதிமொழியாக வாங்கினோம். அதன் பிறகு அதிமுக அரசாங்கம் எங்களுக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவதற்காக கமிஷன் அமைத்திருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நாங்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அந்த வெற்றிக்கு பாடுபடுவது என்றும் சுழன்று பிரச்சாரம் செய்வது என்றும் களப்பணி ஆற்றுவது என்றும் முடிவு செய்திருக்கிறோம். தமிழகத்தில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி.கே. வாசன், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் தனித்து போட்டியிடும் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல் இந்த தேர்தலில் தாம் போட்டியிட போவதில்லை என்று கூறிய அவர், காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களின் வெற்றிக்காக பாடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் பாரம்பரிய வாக்கு வங்கிகளை காங்கிரஸ் கட்சி கொண்டிருப்பதாகவும், கடந்த கால தேர்தல்களில் கணிசமான வாக்குகளை காங்கிரஸ் கட்சி பெற்றிருப்பதாகவும் வாசன் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு வாக்குகள் அதிகரிக்கும் என்றும் வாசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நியாயமான முறையில் கூட்டணிகள் அமையவில்லை என்று குறை கூறிய வாசன், இதனால் காங்கிரஸ் கட்சி நீண்ட காலத்திற்கு பிறகு தனித்து போட்டியிட நல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீண்ட இடைவேளைக்கு பிறகு உண்மையிலேயே தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு
ஒரு வசந்த காலம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதை காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய வருங்கால வெற்றிக்கு இந்த தேர்தல் அடித்தளமாக அமையும். ராமநாதபுரத்தில் முஸ்லிம்கள் மீது தடியடி நடத்த உத்தரவிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரத்தில் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் சார்பில் பேரணி நடைபெற்றது. அப்போது காவல்துறையினரிடம் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் பேரணியில் சென்றவர்கள் மீது எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி காவல்துறையினர் திடீர் தடியடி நடத்தியது. இதனால் பேரணியில் சென்ற பெண்கள் உட்பட 30 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் ராமநாதபுரத்தில் முஸ்லிம்கள் மீது தடியடி நடத்த உத்தரவிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் மாநில தலைவர் இஸ்மாயில், ராமநாதபுர காவல்துறையிடம் உரிய அனுமதி பெற்ற பின்னரே தங்கள் அமைப்பின் சார்பில் பேரணி நடைபெற்றது என்றும், ஆனால் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி பேரணியில் சென்ற முஸ்லிம்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியது கடும் கண்டனத்திற்குரியது என்றும், இது காவல்துறையினரின் திட்டமிட்ட செயல் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரத்தில் முஸ்லிம்கள் மீது தடியடி நடத்த உத்தரவிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நடைபெற்ற இந்த தர்ணா போராட்டத்தில் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சி கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முகமது ஹனீபா, SDPI கட்சியின் மாநில செயலாளர் அப்துல் சத்தார், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் பாத்திமா முசஃபர், இந்திய தௌஹீத் ஜமாத்தின் மாநில துணைத் தலைவர் முகமது முனீர், பத்திரிகையாளர் TSS மணி, சமூக சமத்துவப்படை அமைப்பின் நிறுவனர் ப சிவகாமி IAS உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கொலைவெறி தாக்குதலை நடத்திய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நீதி வேண்டி தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தின் வாயிலாக ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்டு நீதி விசாரணை நடத்த வேண்டும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு மிகப்பெரிய தாக்குதல் சிறுபான்மை சமூகத்தின் மீது நடத்தப்பட்டும் கூட தமிழக அரசு மௌனம் காப்பது கவலையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துகின்றது. சிறுபான்மை சமூகத்துக்கு எதிரான போக்கு தமிழக அரசு தொடரும் பட்சத்தில் போராட்டம் வீரியமடையும் என்பதை இந்த தர்ணா போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் தேர்தல் அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 15 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தடுக்க தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி திண்டுக்கல் மாவட்டத்தின் பல இடங்களில் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 15 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தினை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் தேர்தல் விதிமுறைகளை மீறி விளம்பரங்கள் செய்த அரசியல் கட்சிகள் மீதும் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே திண்டுக்கல் மாவட்டத்தில் உரிமம் பெற்று துப்பாக்கி வைத்துள்ளவர்கள் அந்தந்த பகுதி காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதே போன்ற மயிலாடுதுறையில் நடத்திய வாகன சோதனையின் போது தனியார் பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 15 கிலோ கடல் குதிரைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அப்போது கடத்தியவரிடம் நடத்திய விசாரணையில் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் இருந்து சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்டது தெரிய வந்தது. பின்னர் கைப்பற்றப்பட்ட கடல் குதிரைகளை வனத்துறையினரிடம் போலீசார் ஒப்படைத்தனர். மேலும் கன்னியாகுமரி சின்னமுட்டம் சோதனை சாவடியில் இருசக்கர வாகன சோதனையில் கனகராஜ் என்பவரிடம் கணக்கில் காட்டப்படாத 5 லட்சம் ரூபாயை கன்னியாகுமரி போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Satisfaction beyond the expectation. Astana, Dubai, Riyadh, Kuwait and Bangkok.
Al Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. எனர்ஜி இருக்கிற வரைக்கும் தான் வெற்றி நம்ம கையில இருக்கும். என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஸ்துமா, அலர்ஜினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் டு ஹோமியோ கேர். ஒரு சாதனையாளரா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. எத்தனையோ மருத்துவ முறைகள் இருந்தும் இதுக்கு சரியான தீர்வு கிடைக்காம எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இனி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பர் தீர்வு கிடைச்சாச்சு. ஆஸ்துமா, அலர்ஜிக் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு தர ஹோமியோபதி சிகிச்சை இங்க வந்தாச்சு. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் உலகத்தர ஹோமியோ சிகிச்சை வழங்கும் நம்பகமான மருத்துவமனை. இனி உங்களின் வெற்றி கை கெட்டும் தூரத்தில். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல், நமது ஆரோக்கியத்தின் அஸ்திவாரம். நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல், சென்னை, கோவை, மதுரை. தொடர்புக்கு 9282227700 9282227711. இனி நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க இவங்க இருக்காங்க. பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால் வலி வந்துச்சு. கால் வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரப்பானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தாரின் ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. செய்திகள் தொடர்கின்றன. தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தலைமையில் தேர்தல் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமானவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை அச்சமின்றி வாக்களிக்கவும், வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் தேர்தல் ஆணையம் நாடு முழுவதும் விழிப்புணர்வு பேரணிகள் நடத்த அறிவுறுத்தியிருந்தது. இதன்படி தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தலைமையில் தேர்தல் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பேரணியில் பொதுமக்கள் கவனத்தை ஈர்க்கும் விதத்தில் தாரை தப்பட்டை, மேளம், சிலம்பாட்டம், ஜிம்னாஸ்டிக், குண்டு சுற்றுதல் உள்ளிட்ட விளையாட்டுகளும் இடம்பெற்றது. இப்பேரணியில் மாவட்ட கண்காணிப்பாளர் துரை, தூத்துக்குடி கோட்டாட்சியர் நாகஜோதி, மாவட்ட விளையாட்டு அலுவலர், செய்தி மக்கள் தொடர்பு உதவி அலுவலர் உட்பட அனைத்து துறை அலுவலர்களும் விளையாட்டுத்துறை வீரர்களும் திரளாக கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளுடன் பேரணியாக சென்றனர். இதேபோன்று திண்டுக்கல்லில் நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலம் தொடங்கி வைத்தார். 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவர்களையும் வாக்காளராக சேர்க்கும் விதமாக கடந்த 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு ஏறக்குறைய 21,000 மனுக்கள் நம்முடைய மாவட்டத்தில் பெறப்பட்டிருக்கின்றன. அதில் தகுதியான மனுக்கள் அனைத்தும் உடனடியாக விசாரிக்கப்பட்டு வாக்காளர்களாக சேர்த்துக்கொள்ள தகுதி இருப்பின் அவர்கள் உடனடியாக வாக்காளராக சேர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே பொதுமக்கள் இந்த வாய்ப்பை நல்ல வகையிலே பயன்படுத்தி கொண்டு சிறப்பான வகையிலே மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒத்துழைக்குமாறு அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். குன்னூர் மலைப்பகுதியில் 500 கிலோ வெடிமருந்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். வரும் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. குறிப்பாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க போலீசார் மற்றும் பறக்கும் படை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பகுதியில் உள்ள பர்லியாறு சோதனை சாவடியில் போலீசார் மேற்கொண்ட வாகன சோதனையில் 20 பெட்டிகளில் 500 கிலோ எடை கொண்ட சக்தி வாய்ந்த வெடிபொருட்கள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் நியோஸ்ஜெல் வெடிபொருட்கள் சிக்கியது. இதனைத் தொடர்ந்து வெடிபொருட்கள் நிரப்பி வந்த வாகனத்தை மடக்கி பிடித்த குன்னூர் போலீசார் அதனை தீவிர சோதனையிட்டனர். இது தொடர்பாக ராஜன் மற்றும் ஓட்டுநரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் ராஜன் கேரள மாநிலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் மகன் என்றும் இவர் வெடிமருந்து விநியோகஸ்தராக இருப்பதாகவும் தர்மபுரி பெண்ணகரம் பகுதியிலிருந்து வெடிமருந்துகளை கொண்டு செல்ல அனுமதி பெற்றுள்ளதாகவும் ஆனால் நீலகிரி மலைப்பகுதி வழியாக வயநாட்டிற்கு கொண்டு செல்ல அனுமதி பெறவில்லை எனவும் தெரிய வந்துள்ளது. மேலும் வெடிபொருட்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். 70 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் குறவர் சமூக மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி காரைக்குடியில் அருந்தமிழர் விடுதலை இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள டிடி நகர் பகுதியில் குறவர் சமூக மக்கள் பெரும்பான்மையாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதி மக்களுக்கு குடி தண்ணீர்,
மின்சாரம், கழிப்பறை உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளையும் காரைக்குடி நகராட்சி நிர்வாகம் செய்து கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் குறவர் சமூக மக்கள் வாழும் பகுதிகளில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க மறுக்கும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் அடிப்படை வசதிகளை உடனே நிறைவேற்றி தர வலியுறுத்தியும் காரைக்குடியில் அருந்தமிழர் விடுதலை இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அருந்தமிழர் விடுதலை இயக்கத்தின் தலைவர் ஜக்கையன் குறவர் சமூக மக்களின் கோரிக்கைகளை தமிழக முதல்வர் தாய் உள்ளத்துடன் நிறைவேற்றி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். குறவர் சமூக மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அருந்தமிழர் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த அரசினுடைய அலட்சியமான போக்கு, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் என்பதனால் இவர்களுக்கான பட்டா மறுக்கப்படுகிறதா என்கிற தீண்டாமை உணர்வோடு நாங்கள் இதை பார்க்கிறோம். தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்வது 60 ஆண்டுகளாக குடியிருந்து வருகின்ற குறவர் சமூக மக்களுடைய இந்த கோரிக்கையை தாய்மை உள்ளத்தோடு அவர்கள் அணுகி உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறோம். நீர்மூழ்கி கப்பல் விபத்து குறித்து ஒரு வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரின் அறிவியல் ஆலோசகர் அவினாஷ் சந்தர் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடி போர் உறுதி ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தில் சர்வதேச மகளிர் தின விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மத்திய பாதுகாப்பு அமைச்சரின் அறிவியல் ஆலோசகரும் பாதுகாப்புத்துறையின் வளர்ச்சி நிறுவனங்களின் முதன்மை செயலாளருமான அவினாஷ் சந்தர் கலந்து கொண்டார். மேலும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக அடையார் புற்றுநோய் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சாந்தா, பாதுகாப்புத்துறை தலைமை செயலக விஞ்ஞானியும் முதன்மை பொது இயக்குநருமான சுந்தரேஷ், ஆவடி போர் உறுதி ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவன இயக்குநர் டாக்டர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் ஆராய்ச்சி துறையில் பணியாற்றிய பெண் விஞ்ஞானிகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதுகாப்புத்துறை தகவல் தொடர்பு சாதனங்களை சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வன்பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் போது நமது பாதுகாப்பு குறித்த ரகசியங்களை அந்நிய நாடுகள் ரகசியமாக திருடுவதை தடுக்கும் வகையில் தற்போது உள்நாட்டிலேயே பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நம் நாட்டின் தயாரிப்புகளை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் வருங்காலத்தில் ஆளில்லா பீரங்கிகளை நாட்டின் பாதுகாப்பிற்கு பயன்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்வடிவில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினம் நீர்மூழ்கி கப்பல் விபத்து கட்டுமான பணியின் போது ஏற்படும் விபத்து என்றும் இது போன்ற விபத்துகளை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் வருங்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நிகழாதவாறு பார்த்துக் கொள்ளப்படும் என்றும் அவினாஷ் சந்தர் தெரிவித்துள்ளார். More on how to control. So we are covering all segments of this. And we are now changing the course. On unmanned systems, we are putting a much higher level of thrust, where we want to build a much higher level of autonomy in these systems. Our aim is that by end of this decade, we want to have an unmanned soldier which can at least move along with the soldier. That is our target. நெல்லையில் தனியார் வங்கி மேற்பார்வையாளர் சக ஊழியரால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையை அடுத்த குறிச்சி பகுதியை சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் அப்பகுதியில் இயங்கி வரும் தனியார் வங்கி ஒன்றில் இருசக்கர வாகனங்களுக்கு கடன் உதவி வழங்கும் பிரிவில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வந்துள்ளார். இவருக்கு உதவியாளராக சுப்புக்குட்டி மற்றும் பாண்டியராஜன் ஆகியோர் பணியாற்றி வந்துள்ளனர். வாடிக்கையாளர்களிடமிருந்து பணம் வசூல் செய்வதில் சுப்புக்குட்டி ஆர்வம் காட்டவில்லை என்றும் இதனால் பணியிலிருந்து அவரை ஆறுமுகம் நீக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நெல்லையில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் பாண்டியராஜன் அறை எடுத்து தங்கியுள்ளார். தங்களை மீண்டும் பணியில் சேர்த்துக் கொள்ளுமாறும் இது தொடர்பாக நீண்ட நேரம் பேச வேண்டும் என கூறி சுப்புக்குட்டி என்பவர் ஆறுமுகத்தை பாண்டியராஜன் தங்கியிருந்த விடுதிக்கு அழைத்து வந்துள்ளார். பின்னர் அவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் ஆத்திரமடைந்த சுப்புக்குட்டி ஆறுமுகத்தை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பியோடி விட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர்.